குயிலுக்குப்பா குயிலுக்குப்பா கோபுரமானதின்ன மஞ்ச வெயில் பட்டு மண் குடிச மாளிகையானதின்ன. எப்பா 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 காது கொடுத்து கேட்க முடியல. ஏமா நான் பாருங்க காது கொடுத்து கேட்க முடியல. எவ்வளவு நல்ல பாட்டு. அடிக்கிற வெயிலுக்கு தலை வலிக்குதுன்னா இவ தொல்லை வேற. ஆமா அது இருக்கட்டா. இவ்வளவு நீ எங்க போயிருந்த? எப்பவும் வரதீங்க அப்ப கூட எங்க வீடு அடங்கி எங்க கிட்ட பேசுறியா? அங்க எங்க சுத்தி இருக்க வெயில இல்லையா? அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்களா? நான் எதுவும் போய் விசாரிச்சு வரேன். ஆமா நம்ம விசாரிச்சுதான் அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செய்ய போறாங்க போல. இது என்ன செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ ஒரு வார்த்தைக்காவது நான் போய் நல்லா தீங்களா கேட்கணும்ல. வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்குது, அதை விட்டுட்டு ஊர் சுத்தின்னு வரேன். நீ அப்படி தலைக்கு மேல வேலை இருக்கே. ஆமா பிரியாணி செய்ய சொல்லிட்டு போனியே, அதுக்கு வெங்காய தக்கல்ல யார தருவா? நீ என்ன பண்ற? நீ யாருக்கு வேண்டியதானே? என்ன வாயே காணா? எல்லாருமே நம்மள வேலை வாங்குறது குறியா இருக்குதுங்க. எங்கடி போற? நீ இன்னொரு பொண்ணு பெற்று வச்சிருக்கல, அது போய் என்ன அடுப்பத்து வைக்கிறதுக்கு கட்டை எடுத்துன்னு சொல்லிச்சு, அதை எடுத்துறதுக்கு போறேன். சரி சரி அடுப்பு வச்சுதான் பிரியாணி நல்லா சூப்பரா இருக்கும். போ சீக்கிரம் போயிட்டுருவா. ஏமா ஒரு விஷயமா? என்னடியா? மா அன்னைக்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு ஏசி மட்டும் வாங்கி தர சொல்லுமா. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? அம்மா எல்லா வீட்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்குமா. இந்த வெயில் காலத்துல ஃப்ரிட்ஜ் இருந்து வச்சுக்கலாம், ஐஸ் வாட்டர்லாம் வச்சு குடிக்கலாம். அப்புறம் ஜூஸ்லாம் போனோன்னா ஐஸ் கட்டில் எடுத்து போட்டுக்கலாம். மாவெல்லாம் அரைச்சி வச்சு ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்குமா. மாமா அண்ணா கேட்டு ப்ளீஸ் வாங்கி கொடுமா. அப்படியே ஏசி கூட கொஞ்சம் வாங்கி கொடுத்து வச்சுக்க. நைட்டு படுக்கும் போது நல்லா குழுக்குன்னு போட்டு படுப்போமா. வெயில் வேற ரொம்ப ஓவரா இருக்கம்மா. இந்த சதீஷும் சஞ்சும் வந்து இந்த நைட்ல வந்து வெயிலா அடிக்குதா, அதெல்லாம் தூங்கவே மாட்டேதுங்க. என்னது நைட்ல வெயில் அடிக்குதா? நைட்ல வெயில் அடிக்குதா சொன்னா இல்லம்மா பகல்ல வெயில் அடிக்குதுல்ல, அப்போ வந்து அதோட தாக்கம் வந்து நைட்ல தெரியுதா, அதனால கொஞ்சம் வெக்கையா இருக்கா. அந்த குழந்தைங்க தூங்கவே மாட்டேங்குது. ஏசி மட்டும் போட்டுட்டு வச்சுக்க, பசங்க ரொம்ப நிம்மதியா தூங்குங்க. அண்ணா கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கி கொடுமா. நான் கேட்டாலும் அண்ணா வாங்கி கொடுத்துருவா. சரி இருந்தாலும் பெரிய மனுஷன் நீ ஒருத்திருக்கல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லி அண்ணா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். நானே கேட்ட கூட அண்ணா வாங்கி தரேன் தெரியுமா எனக்கு. நான் இது கேட்டாலும் அண்ணா இல்லைன்னு சொல்லாது. அப்படியே கேட்க வேண்டியதுதானே மா? சரி உங்க அண்ணா மட்டும் கேட்கறேன். அம்மானா அம்மா தான். குமதி பாப்பா கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விடுதுங்களா? யாரும் வந்துருக்காங்கடி? யாரும் தெரியாது உனக்கு? நைட்டு போட்ட ஆட்டி தானே வந்துருக்குது. அந்த பொண்ணுதான். வாமா வா. ஏன் வர தெரியாது உங்களுக்கு? வீட்டுக்கு கொண்டாங்க வான்னு கூப்பிடணும்ல. ஆமா ஊர்ல இருந்து வந்து பக்கத்து தெருவுல இருந்து தானே வந்துருக்குது. அதெல்லாம் ஒரு மரியாதையே நம்மளோட கலாச்சாரம். உன் கலாச்சாரத்தை தீ வைக்கணும். ஒரு நாளைக்கு 10 வாட்டி டான்ஸ் போட்டு இருக்கோம். உங்களுக்கு அதை விட்டுக்கோம். ஏன்னா கோமடி இல்லையா? இருக்குன்னு சொன்னா உள்ள போவோம். பிரியாணி செய்யறதை கண்டுபிடிச்சிடும். என்ன உன்னை யாரா எதாவது கேட்டாங்களா? வாய் முடி நில்லு. அதுவா கோமதி அக்காவா? ரேஷன் கடை வரைக்கும் போயிருக்குது. ரேஷன் கடைக்கா? எனக்கு ரேஷன் கடை திறக்க மாட்டாங்களே. அது என்ன தெரியல. சக்கரை காலையை போச்சா வீட்டுல ரேஷன் கடை போட்டா போய் வாங்கி வரலாம் சொல்லிட்டு போயிருக்குது. நாளைக்கு தானே திறப்பாங்க. சரி முட்டை கேட்டா அதை கொடுத்து போலான்னு வந்தேன். பிரியாணிக்கு முட்டை கேட்டு போகுது. பிரியாணி கூட முட்டை வேக வச்சாக்கிறது சூப்பரா இருக்கும். சரி கொடுங்க. ஏற்கனவே 10 முட்டைக்கு காசு தரணும். ஐயோ காசா? காசு நைட்டு இல்லையே. எங்க அக்கா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. சரி நான் சாயங்காலமா வருவேன். அப்ப வாங்கிக்கிறேன். இந்த முட்டை கொடுத்துரு. சரி எங்க வீட்டு பக்கம் கொஞ்சம் வரக்கூடாதா? உங்க வீடு எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாதம்மா. கூட வரும்போது கூட வந்தீங்க. ஒரு பெரிய மாமரம் இருக்குமே வாசல்லையே, அதான் எங்க வீடு. ஆமால பெரிய மாங்காவை காய்ச்சிருந்தது பொண்ணோட்டி வரும்போது கூட. வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. வரமா ஒரே வெயிலா இருக்குது. இப்பதான் அக்கம் பக்கத்துல 2 வீட்டை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்புறமா சாயங்காலமா வரட்டுமா? சரி ஊருக்கு போறதுக்குள்ள வாங்க. மாங்காலாம் அறுத்து வச்சிருக்கேன். உங்க மருமகளுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்களா? எடுத்துன்னு போவீங்க. ஆமா என் மருமகளுக்கு வந்து மாங்கால வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஜாமா இப்படி மானத்தை வாங்குற நீ? ஏன் என்னடியாச்சு? ஐயோ வயசு மட்டும் தானே ஆகுது உனக்கு, வேற எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கிட்ட போய் என் மருமகளுக்கு மாங்காய் பிடிக்கும், அது மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்றேன். தீனி பண்ணாலும் நினைச்சுக்காதே. அதெல்லாம் ஒன்றும் நினைச்சிக்க மாட்டா. அதான் அந்த மாங்காய் வந்து வாங்கி பண்ண சொல்றல, ஆசை இருக்கதானே சொல்ற. நீ தான் போய் நினைச்சிக்கிற. மாங்காய் வந்து காயா தான் இருக்கு. பழம் சீசன் வந்துச்சுன்னா கூட பழமா கொடுத்து அனுப்புவேன். அதுக்கு நம்ம வந்துட்டா போச்சு. இன்னும் ஒரு 10-15 நாள் பழக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். எங்க வீட்லயே மரம் இருக்கு, நாங்க அங்கே பறிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ல காமிச்சு போவாத. சும்மா அடி இதெல்லாம் திருத்தவே முடியாதுமாண்ணா. சரி கமதி நாளைக்கு வந்தா சொல்லு, நான் முட்டை கொடுத்துட்டு போனேன் சொல்லிட்டேன். சரிக்கா சொல்றேன்க்கா. என்ன மதியத்துக்கு சமைச்சாச்சா? அது வந்து என்ன தானே கேட்டாங்க, உன்னை கேட்டாங்க. பேச மாட்டேன். எது வந்தாலும் நீ அமைதியா நில்லு. வேணா லூஸ் ஆயிவா? ஏக்கா நைட்டு வச்சு சாப்பாடு நிறைய வந்து போச்சு. தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். கஞ்சி தான் குடிக்க போறோம். அம்மா இந்த வெயிலுக்கு கஞ்சி அதுவும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை விட்டு வைக்காது போல. ஏன்டி போய் சொல்ற? நம்ம பிரியாணி தான் செய்யறோம். திருவாயை கொஞ்ச நேரம் மூடி நிக்கிறியா? என்னக்கா பண்றது? நாங்க பணக்கார பிரியாணிக்கு என்ன செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த போன சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சு இந்த கஞ்சி தான் சாப்பிட போறோம். இந்த வெயிலுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்குள்ள கொடுத்து வச்சிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஏமா இந்த வெயிலுக்கு இந்த கஞ்சி கூழ் இந்த கம்மங்கூழ்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா? இந்த வெளியில வேலை செய்யும் போது எடுத்து குடிப்போமே. இந்த மாதிரி என் வீட்டை பிறந்த மாதிரியே பேசுதே. ஆமாம்மா வெயிலுக்கு அதுல அந்த மாதிரி இதமா இருக்கும். அதெல்லாம் நல்லா சத்து வேற, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில வேலை செய்யறவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப நல்லது. நீ ஒரு டம்ளர் கஞ்சி குடிச்சிட்டு போயாமா? கேள்வி கேட்டுச்சுன்னா வச்சுக்கிறியா? கஞ்சி நாளே சும்மா அடிச்சு விட்டு இருக்கா? நீ வேற குடிச்சிட்டு போன்ற. வேணாம் சளி பிடிக்கும். நீங்களாம் வந்து கஞ்சினா குடிக்க வேணா. வீட்டை சுட சாதம் வச்சு வச்சிருப்பீங்கன்னா அதே போய் சாப்பிடுவோம். அதுவும் சரி தான் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு வேணா குடிக்கிறமா? சரிம்மா சரி பொண்ணு வேறு தனியாக இருக்கா வீட்டில். நட்டுமா அப்புறமா சாயங்காலம் வர சொல்லுங்க கம்பிக்கிட்டேன். சரிக்கா பொம்பளை வச்சுக்கோ. தனியாக வீட்டில் விட்டு வரதுக்கா? சீக்கிரம் போ. இவ பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்குது. நம்ம வரும்போது திரும்ப என்ன முட்டை கடை போட்டு முடிச்சு பார்த்து வந்தேன். ஐயோ பொண்ணு தனியாக விட்டு வந்துட்டுமே. அம்மா ஒரு வழியை போய் தொலைஞ்சுதா? எதுக்கு இப்படி பதவி அடிச்சு ஓடினுக்கா? ஆனால் உன்னை வச்சு இந்த ஊருக்கா கூட போட முடியாதுமா. ஊருக்காவா? மாங்க ஊருக்காவா? எலுமிச்சு ஊருக்காவாடி? தேங்காய் ஊருக்கா. முட்டை எடுத்துன்னு உள்ள வை. போய் கட்டையை எடுத்துன்னு வரேன். சீக்கிரம் வா. வசிக்குது.
ஊர் சுத்திட்டு வரும்போதெல்லாம் உனக்கு பசிக்காத ஓடி சீக்கிரம் வாடி. தென்னை மட்டும் கொஞ்சம் நிறைய கிடந்தது, அதெல்லாம் எடுத்து வந்து வைக்கலாம், நல்லா எரியும். மாமியார் கழிவர் என்ன பண்ண தெரியல வீட்டுக்குள்ள. இவ்வளவு நம்ம வயிற்றுல தான் பிறந்தால சந்தேகமா இருக்க. பெருசா புச்சா இருக்கா, கோமதி அப்படி கிடையாது. முட்டி முதல்ல வேக வைக்கலாம். தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தோ நான் அழுவேன், நான் அழுத தாங்கிடுமா உடனே தாயழுவா. ஆனா இன்னைக்கு பாரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த பெரிய டபரா சரியா இருக்கும். ஏக்கா ஒரு தவிச்ச வாய்க்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டேன், நான் எடுத்து வந்து கொடுத்தீங்களா யாருன்னா? எவ்வளோ நேரம் தான் நானும் இங்கே வெயிட் பண்ணி இருக்கிறது, மயக்கமாக வருது எனக்கு. உங்களுக்காக வெயிலில் போய் கடைக்கு போயிட்டு சிக்கன்லாம் வேற வாங்கி வந்து கொடுத்துருக்குறேன். எப்பயும் மோர் எடுத்து வந்து கொடுத்தேன், என்ன நீ குடிக்கலையா நீ? என்னது மோரா? எப்போ கொடுத்தா? நீ கண்ணு மூணு சாஞ்சி நின்று அந்த வச்சுட்டு சொல்லி தானே நீ போனேன். ஐயோ மயக்க போட்டு வந்து கிடக்கிறவகிட்ட எழுப்பி சொல்லிட்டு போனோம்ல. சரி பக்கத்துல இருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்கும் குடி. அடிக்கிற வெயில கண்ணும் தெரிய மாட்டேது, காதும் கேட்க மாட்டேது. இப்படியே போச்சுன்னா என்ன நிலைமைன்னு தெரியல. வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்குது நம்மளுக்கு நல்லது. சரிடி பேசினே இருக்காதடி, குடிடி. ஏக்கா இதுல இஞ்சி கொத்தமல்லிலாம் போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். சூப்பர் டேஸ்ட். கண்ணி குடிச்சியா? நான் இந்த பக்கம் நிக்கிறேன், அங்க யாடி பாத்து பேசினேக்க. இருக்கா போன அவசரம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது, இரு திரும்புறேன். ஏக்கா பிரியாணி ரெடியா? இவன் தானே அடுப்பு பத்த வைக்கிறேன், அதுக்கு தான் டபரா எடுத்துன்னு போயிருக்கேன். சின்ன டபரா வேணாமா, பெரிய டபரால செய்யணுமா? அதான் பண்ண மேல போய் எடுத்துன்னு வரேன். அடி பாவீங்களா, எப்பதான் பிரியாணி செஞ்சு தருவீங்க? செஞ்சுதாண்டி, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பிரியாணி சுட ரெடி ஆயிடும். ஏற்கனவே வெயில மயக்க வருதுன்னா பசியில வர இன்னும் எக்ஸ்ட்ரா மயக்கம் வரும் உங்களுக்கு. எனக்கு மோர் குடி மயக்கலாம் ஒன்றும் வராது. நீ மயக்க வந்து சொல்றியே, எதனா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனடி? என்னது பிபி சுகர் எதனா டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுலடி மாசம் ஏதாவது இருக்கேனா? ஆமா ஒன்னுத்த பாத்துக்கிறதுக்கு எனக்கு இங்க துப்பு கிடையாது, இல்ல ரெண்டாவது வரியா? அதெல்லாம் அப்புறமா தான், இப்ப எதுவும் கிடையாது. ரோத்தி கூறு கட்டவே அதெல்லாம் வேலை காலத்துல செஞ்சிடணும். ஏற்கனவே என் மாமியார் வந்து திட்டினுக்குது, அந்த ஒரு குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறேன்னு. இன்னும் ரெண்டாவதுல நான் பெத்துக்குன்னா அவ்வளவுதான், எங்க மாமியார் ஓடி போய் ஊர் விட்டு. அதுவும் சரிதான், நீ வீடு அடங்கி குழந்தை பாத்துக்கிறாளா நீ? சரி சட்டுப்பட்டு ஆகட்டும், பேசினே நின்று இருப்பேன். தண்ணி ஊத்தி கழுவும் வந்துட்டு அப்புறம். கோமதி அம்மா இதெல்லாம் எங்கம்மா போயிருந்தீங்க? பக்கத்துல பங்கஜ இருக்கல, அவளை பாத்துட்டு ஒத்துக்கு போனேன். எங்க பேசுற கட்டத்துல எங்க வீடு அடங்கதா பத்தியா? நம்மளுக்கு 10 நிமிஷம் இப்படி வெயில போயிட்டு வந்ததுக்கு மயக்கமா வருது. முட்டை பக்கத்துல ஏதாவது கொடுத்தாங்களா? எப்படி கொடுப்பா எவ்வளவு பெரிய கஞ்சி பிசினாரி. அதானே இதுங்க யாருக்கும் ஒண்ணு தராது, இதுங்களுக்கு மட்டும் எல்லாரும் எதுவும் எல்லாமே தரணும். ஊசினா எல்லாம் வாய் தந்தமா இருக்குதுங்க. அப்புறம் எதுமா முட்டை கடையில விளையாடுறீங்களா? இல்லடி இந்த நைட்டி ஒரு பொண்ணு உன் ஃப்ரெண்ட் ஒருத்தி வருவாள, யாரு? ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நடிக்கும். அருமிலாக்காவை தான் சொல்லுது. ஓ அவங்களா? ஆமா ஆமா, நான் முட்டை கேட்டிருந்தேன். அந்த பொண்ணு தான் கொடுத்தது. ஏமா வந்தவங்க ஏமா வீட்டுக்குள்ள வரவே இல்ல? ஏன் கேக்குற? அதெல்லாம் உன் தங்கச்சி பண்ண கூத்து. கேடி உஷாரா வீட்டுக்குள்ள வந்தாங்க, பிரியாணி செய்த கண்டுபிடிச்சு போறாங்க, அப்படியே தொட்டி விட்டுட்டு இருக்கோம். ஏமா என்னமாச்சே? நீ வீட்ல இல்ல ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்கறதுக்கு போயிருக்க அப்படி சொல்லி அமுச்சு விட்டுட்டா அவள. எல்லாமே நடக்குதா? அந்த அதுக்கு ஒரு பங்கு தரணும். எனக்கே பத்தாது போல இருக்கு. இல்ல வரவங்க போறவங்களுக்கு வேற பங்கு தரணும், எப்படி தர முடியா? முதல்ல அந்த கதவை பூட்டு. இங்க வெயில வெக்கையா இருக்குன்னா கதவு வர போட சொல்றேன், எப்படி காத்து வரா? அது வரல கூட பரவாயில்ல, அதுக்கு ஏசி வாங்கி மாட்டு அப்படி சொல்றேன். எங்கன்னா கேக்குறியா? கதவு திறந்து வச்சுக்கியா போறது வரதெல்லாம் வந்து என்ன வாசனை வருது கேட்க போதுங்க பாரு. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல, இன்னும் அடுப்பே பத்த வைக்கல. இப்ப பத்த வச்சோட வாசனை வரும்ல. பாத்தியம்மா எல்லாமே ராதிகா மாதிரி தான் இருக்குது பாத்தியா? சரி முதல்ல அடுப்பு பத்த வேணும், பசி எடுக்க ஆரம்பிச்சு. இந்த முட்டை முதல்ல வேக போடு. 2 நிமிஷத்துலமா ஏற்கனவே 10 முட்டைக்கு வேற காசு தரணுமா? முட்டை வாங்கணும்னா காசு கொடுக்க மாட்டியா? எதுக்கு இந்த கடனை வச்சுக்கிற நீ? அது 10 முட்டை காசு தரணுமா? ஆமா அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சு. நான் காசு முன்னாடி கொடுத்துட்டேமா. அது திட்டு கொடுத்து உனக்கு தெரியாதா? சரி இது ஏற்கனவே முன்னாடி காசு கொடுத்துட்டேன், எல்லா முட்டைக்கு நான் காசை இப்படிதான் ஏமாத்தி வீடு கட்டின்னு இருக்குது. அது பாத்தியா நகையும் நட்டும் அப்படியே பட்டு புடவையுமா கட்டின்னு முழுக்க எங்கன்னா போறதா இருந்தா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி தான் நைட்டி மட்டும் வரும். நம்ம புடவை எடுத்து போனோம், அப்போ நைட்டி மட்டும் வந்து பத்தியா ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிக்கும். அதுக்கு தான் உன்னை சொல்றது, அது கூட சேராதுன்னு. இதை வெளுத்ததுலாம் பாலுன்னு அது கூட சேர்ந்து சுத்தி இருக்க பாரு. நீ ஏற்கனவே காசு கொடுத்துட்டு இருக்க, கொடுக்கலன்னு சொல்லியிருக்கு. அது ஒரு முட்டை வேற 15 ரூபாய் சொல்லுது. மனசு கடையில் வாங்கினாலே 10 ரூபாய் தான். சரி தெரிஞ்சவங்களாச்சே பழக்கம் விட்டு போக கூடாது சொல்லி நான் அதுக்கிட்ட வாங்கியிருக்கேன். பாத்துக்கோ. அதுவே வந்து சாதா முட்டையை வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு அந்த டீ தூள்ல சாயம் போட்டு கலக்கி முக்கி முட்டையை கொடுக்குது. அதை போய் வாங்கி இருக்கிறேன். நல்லா ஏமாத்துது உன்ன. 5 ரூபா முட்டை 15 ரூபா வாங்கி இருக்கேன். பத்தாவதுக்கு ஏற்கனவே கொடுத்த காசு வர திருப்பி கொடுக்கணும் வேற கேட்டு இருக்கு. உங்ககிட்ட காசு ஏமாத்தி வாங்கி தான் அது கோடீஸ்வரியா ஆயிருக்கு நினைக்கிறேன். ஒரு வேளை சில டைம் ஞாபகம் மறதி அவங்களுக்கு வந்துடும், மறந்துட்டு இருப்பாங்க. சிலதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது, பட்டாதான் திருந்தோம். எப்படியோ போ கேக்குதுல 10 முட்டைக்கு நான் 20 முட்டைக்கா காசு கொடு. எனக்குன்னா வந்து உன் காசு தானே. இப்படிதான் குழந்தை இருப்பா, முட்டை கொடுமே. இந்த கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வையே, அப்பதான் வந்து முட்டை வந்து நல்லா உடையாம நல்லா அழகா வேகும். வீடு விடாதானே அது வந்துச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். வீட்டில் விடாம எப்படி கண்டுபிடிக்கிறதா? அது வீட்டில் விடும். இந்த மாதிரி அப்படியே வெடிச்ச மாதிரி அப்படியே பிடிக்கினே வரும் பார்த்தியா, அந்த மாதிரிலாம் வராது, நல்லா அழகா உருண்டியா வேகும். அதான் கொஞ்சம் கலப்பு பண்ணுவல. சரி சிம்ரன் கைவசம் நிறைய ஐடியா வச்சிருக்கு போல இருக்குது.